வணக்கம் நண்பர்களே. தமிழ் மேவன் சேனல்ல இன்றைய டெய்லி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் MCQS வீடியோவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கல்பாக்கத்தில் உள்ள முன்மாதிரி விரைவு இனப்பெருக்க உலை எத்தனை மெகாவாட் திறன் கொண்டது? 400 மெகாவாட், 500 மெகாவாட், 600 மெகாவாட், 700 மெகாவாட். சரியான பதில் 500 மெகாவாட். இந்த உலை இந்தியாவின் அணுசக்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதனால எதிர்காலத்துல தோரியம், யுரேனியம் எரிபொருட்கள் பயன்பாட்டிற்கு வழி கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த 6 மாதங்களில் எத்தனை பேரின் உறுப்புகள் தானமாக அளிக்கப்பட்டன? 169, 150, 200, 180. சரியான பதில் 169. உறுப்பு தானம் செய்யறதுல தமிழ்நாடு தொடர்ந்து முன்னணியில இருக்கு. இதனால ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. ஜூலை 2026 தமிழ்நாட்டின் அதிக வெப்ப சுட்டெண்ணாக எந்த மாவட்டத்தில் வெப்பநிலை பதிவானது? சென்னை, மதுரை, வேலூர், சேலம். சரியான பதில் வேலூர். வெப்ப அலைகளால தமிழ்நாடு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. இது பருவநிலை மாற்றத்தோட பாதிப்பை காட்டுது. அதனால கவனமாக இருக்கணும்னு அரசு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. முல்லை பெரியாறு அணையில் ஜூலை 16, 2026 அன்று நிலவிய நீர்மட்ட பற்றாக்குறை எவ்வளவு? 15.5 அடி, 18.5 அடி, 20.5 அடி, 12.5 அடி. சரியான பதில் 18.5 அடி. மழை பற்றாக்குறையால அணைகளோட நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு. இது விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பெருமளவு பாதிக்குது. தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் எவ்வளவு பதிவானது? 3.5, 4.0, 2.5, 3.0. சரியான பதில் 3.0. இது லேசான நிலநடுக்கம்னு சொல்லப்பட்டாலும் அதிகாரிகள் எச்சரிக்கையா இருக்க சொன்னாங்க. பொதுமக்கள் பயப்பட வேண்டாம்னு மாவட்ட ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க. 2.31 மீட்டர் உயரம் தாண்டி தேசிய சாதனையை முறியடித்த உயரம் தாண்டுதல் வீரர் யார்? சர்வேஸ் குஷாரா, தேஜஸ்வின் சங்கர், நீரஜ் சோப்ரா, அர்னவ் பபார்கர். சரியான பதில் சர்வேஷ் குஷாரே. 8 வருஷமா இருந்த சாதனையை முறியடிச்சு அசத்தி இருக்காரு. இவரு டைமண்ட் லீக்லையும் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்காரு. திருநங்கைகளுக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது எந்த நீதிமன்றம்? மதுரை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். சரியான பதில் சென்னை உயர்நீதிமன்றம். திருநங்கைகளோட உரிமைகளை பாதுகாக்கவும் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்யவும் இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால அவங்களுக்கு சமமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். தேசிய மருத்துவ ஆணையத்தின் தர வரிசைப்படி MBBS இடங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளா. சரியான பதில் கர்நாடகா. தமிழ்நாடு 13,999 இடங்களோட 3வது இடத்துல இருக்குது. கர்நாடகா தான் இப்போ முதலிடத்துல இருக்கு. இது மருத்துவ கல்வி வளர்ச்சியை காட்டுது. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி மதிமறதி நோய் அபாயத்தில் எத்தனை சதவீதத்தை தடுக்க அல்லது தாமதப்படுத்த முடியும்?
45%, 30%, 50%, 25%. சரியான பதில் 45%. காற்று மாசு மற்றும் புகையிலை பயன்படுத்தாம இருந்தாலே இந்த நோயை தடுக்க முடியும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ஆரோக்கியமான வாழ்விலேயே இதை தீர்க்க முடியும். 1990க்கு பிறகு விம்பிள்டன் ஜூனியர் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் யார்? லியாண்டர் பயஸ், அர்னவ் பபாகர், ராம்குமார் ராமநாதன், சுமித் நாகல். சரியான பதில் அர்னவ் பபாகர். லியாண்டர் பயஸுக்கு அப்புறம் இவர் தான் இந்த சாதனையை பண்ணியிருக்கார். இவரோட வெற்றி இந்திய டென்னிஸ் உலகத்துக்கே ஒரு பெரிய ஊக்கம். இன்றைக்கு கேட்கப்பட்ட 10 முக்கிய நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த MCQS உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோவில் கேட்ட அனைத்து வினாக்களுக்கும் சரியான பதிலை தேர்ந்தெடுத்திருந்தா அது உங்க தயாரிப்பு சிறப்பா நடைபெற்று வருகிறதுன்னு அர்த்தம். இன்னும் சில வினாக்களில் தவறு ஏற்பட்டிருந்தா கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பயிற்சி செய்தா நிச்சயமா வெற்றி பெறலாம். தினமும் கற்போம், தேர்வில் வெல்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் தமிழ் மேவன்.